My dear friends and subscribers, welcome back to Crickall's YouTube channel. Still in the channel, subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 4வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமுக்கும் முதல் போட்டி தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அங்க இருந்து இப்போ ரெண்டு டீம் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் மூலியமா யாருக்கு முதல் வெற்றி பதிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 26 பிப்ரவரி மண்டே நைட் 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம டீமை பிளே பண்றது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா சேஃபா இருக்கு அப்படின்னா இந்த சேம் டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு வந்துட்டாலே அங்க இப்போ ரீசன்ட் டைம்ல பிளாக் சாயில் பிட்ச் தான் யூஸ் பண்றாங்க. அந்த பிளாக் சாயில் பிட்ச் ரீசன் காரணத்தினால ஒன்னு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கும், இல்ல அப்படின்னா லோ ஸ்கோர்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு ஒரு பாரடைஸ்னே சொல்லலாம். ஸோ பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா தான் இருந்திருக்கு இது வரைக்குமே. அண்ட் தென் இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேர் 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே டெல்லி கேபிட்டல்ஸ் தான் மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். யூபி வாரியர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டு டீமுமே இந்த சீசன்ல முதல் போட்டியில தோல்விதான் அடைஞ்சிருக்காங்க. இப்போ ரெண்டு டீமுமே ஈக்குவலைஸா தான் இருக்க போறாங்க. ஸோ இங்க இருந்து யார் ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வென்யூல கடைசியா நடந்த ஒரு 5 T20 மேட்சஸ்ல பவுலர்ஸ் ஓவராலா 50 விக்கெட் எடுத்துக்காங்க. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 16 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 34 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டோன் ஆகுது. அந்த மாதிரி டைம்ல விக்கெட்ஸ் நிறையவே எடுத்துறாங்க. அதுவும் லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்குது. சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த மேட்ச்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. அந்த ஸ்பின்னர்ஸ், லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. ஒரு 70% பேட்டர்ஸ்க்கும் பேலன்ஸுக்கு ஒரு 30%, ஒரு 25% நீங்க ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு 5% மட்டும் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபேஸ் பவுலர்ஸ் மோஸ்ட்லி ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலர்ஸா, அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த நீங்க என்ன ட்ரீம் 11க்கு மாறா ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான தேடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு MyFab11 ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஆப்பா இருக்கும். MyFab11ஓட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். நோ ஜிஎஸ்டி, எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணும்போதோ வித்ட்ராவல் பண்ணும்போதோ நீங்க கொடுக்க தேவையில்லை. அண்ட் தென் ரொம்ப ரொம்ப லோ காம்படிஷன் உள்ள ஆப். அண்ட் தென் இதை விட முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ட்ரீம் 11 கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் லீக்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். நிறைய ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால ட்ரீம் 11 கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்குமே உங்களால சேவ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 4 கான்டெஸ்ட்ல பிளே பண்ண போறீங்க ஒரு மேட்ச்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்சுக்கு வெறும் 4 கான்டெஸ்ட்ல பிளே பண்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு 2-3 மேட்ச் நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரு 2000 வரைக்கும் நீங்க உங்களால மணி சேவ் பண்ண முடியும். அந்த 2000 ரூபாய் வச்சு நீங்க இன்னொரு மேட்ச் எக்ஸ்ட்ராவே பிளே பண்ணிக்கலாம். MyFab11ல எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ உமன்ஸ் பிரீமியர் லீக் போயிட்டு இருக்கு, பாகிஸ்தான் சூப்பர் லீக் போயிட்டு இருக்கு. இந்த 2 லீக்குக்குமே ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. நம்ம அதுல எந்த ஒரு என்ட்ரி ஃபீமே இல்லாம ஃப்ரீயாவே டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். MyFab11 ஆப்போட
கெப்பாசிட்டி ஒரு 40 MB ஒரு 50 MB தான் வரப்போகுது. அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க யூஸ் பண்ற ஆப்புக்கும் மைஃபேப்லோனோட என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே மைஃபேப்லோன் தான் ரெகுலரா ப்ளே பண்ணுவீங்க. மைஃபேப்லோன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை மெக்லானிங், சஃபாலி வர்மா ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல அலெக்ஸ் காட்சி அண்ட் தென் ஜெமிமா ரோட்ரிஜஸ், மெரிசானா கேப், அனபல் சதர்லாண்ட், மணி மின்னு, தானியா பாட்டியா, ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, சீகா பாண்டே. இத டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யாரெல்லாம் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மெரிசானா கேப், அனபல் சதர்லாண்ட் அண்ட் தென் அருந்ததி ரெட்டி, இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல அலெக்ஸ் கேட்சிட் இருந்து ஒரு 2 ஓவர் அண்ட் தென் ராதா யாதவ் இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர், ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் 17 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க ஒரு 3 ஓவர் சீகா பாண்டே போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் போல் பண்ண போறாங்க. மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் யூபி வாரியர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்றது அலெக்ஸ் ஹீலி, பிருந்தா தினேஷ், இவங்க 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல டகிலா மெக்ராக் அண்ட் தென் கிரேஸ் ஹாரிஸ், கேபி நவ்கர், தீப்தி சர்மா, பூனம் கென்னர், சோஃபி எக்கிள்ஸ்டோன், ஸ்வேதா சராவத், ராஜேஸ்வரி கெய்க்வாட் அண்ட் தென் சைமா தக்கூர். இத யூபி வாரியர்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். யூபி வாரியர்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டகிலா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ் இவங்க 2 பேருமே இயர்லியா நியூ பால் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். மோஸ்ட்லி இவங்க கிட்ட இருந்து 4 ஓவர் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சோஃபி எக்கிள்ஸ்டோன் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் தீப்தி சர்மா இருந்து ஒரு 3 ஓவர், 3ல இருந்து ஒரு 4 ஓவர், இவங்க 4 பேரும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 15ல இருந்து ஒரு 16 ஓவர் வரைக்கும் போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சைமா தக்கூர் இருந்து ஒரு 2 ஓவர் அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் ராஜேஸ்வரி கெய்க்வாட் இவங்க ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் சைமா தக்கூர் சைடு வந்தோம் அப்படின்னா 2 ஓவர் போல் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். 1ல இருந்து ஒரு 2 ஓவர் நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம பவுலிங்ல எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் போல் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இப்போ 2 டீம்ல இருந்தும் கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர் ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். இப்ப கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 6 பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த 6 பிளேயருமே ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்ல நீங்க டீமை பிக் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 6ல இருந்து ஒரு 8 பிளேயரை மட்டும் நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை நீங்க ரிஸ்க் எடுத்தாலே போதும். கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பிளேயரும் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். எதனால இவங்க சேஃபா வந்துருவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே டுவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இதுல பர்டிகுலரா மரிசானா கேப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டவுன்ல பேட்டிங்ல வர போறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். இனிஷியலா நியூ பால்லயே 2ல இருந்து 3 ஓவர் அண்ட் தென் 1 or 2 ஓவர் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். இவங்களுக்கு பேட்டிங்ல ஃபிளாப் ஆனாலும் பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ள ஆடி இருந்தாங்க, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க, ஈஸியா ட்ரீம் டீம்குள்ள வந்திருந்தாங்க. சோ அதே மாதிரி இந்த மேட்ச் அவங்க வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் டகிலா மெக்ராத் சேம் அதே ஆப்ஷன் தான். ஒரு நல்ல ஹிட்டர், பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா ஹியூஜ் ஸ்கோர் வரும், இல்லைன்னா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே ஆவரேஜா நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் பேட்டிங்ல எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால ஒரு விக்கெட் இயர்லியா நியூ பால்லயே பவுல் பண்றாங்க. சோ அதனால ஒரு விக்கெட் இவங்க நம்ம மினிமம் எதிர்பார்க்கலாம். சோ ஆல்மோஸ்ட் நீங்க ஃபேண்டசி வைஸ் நம்ம பார்க்கும்போது இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். டகிலா மெக்ராத் இருந்து சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் அலெக்ஸ் காட்சி லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நாக் காட்டியிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. 2 ஓவர் போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலுமே இவங்க கிட்ட இருந்து நம்ம 2ல இருந்து ஒரு 3 ஓவர் எதிர்பார்க்கலாம். அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேட்டிங்ல ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால ஒரு 10ல இருந்து ஒரு 30 ரன் நம்ம ஆவரேஜா நம்ம அலெக்ஸ் காட்சிட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல அதிகமா எங்க கேட்ச் வருதோ அவங்க அதிகமா நிக்கிறாங்க. அதுல 1 or 2 கேட்ச் அலெக்ஸ் காட்சிட் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஃபேண்டசி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 50ல இருந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம அலெக்ஸ் கேட்சர் இருந்து எதிர்பார்க்கலாம். சேஃபார் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் கிரேஸ் ஹாரிஸ் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ஆனா மரண ஹிட்டர், பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். லாஸ்ட் மேட்சே நம்ம பார்த்தோம்னா அடிச்ச சிக்ஸஸ் எல்லாமே பிரம்மாண்டமா இருந்தது. சோ அந்த மாதிரி இவங்க பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா குயிக் ஃபயரா ஒரு 20+ ரன் வந்துருவாங்க. இப்போ மென்ஸ் டீம்ல ஆண்ட்ரோ ரசல், ரோமன் பவர்லாம் எந்த மாதிரி எபிலிட்டி உள்ள பிளேயரோ சேம் அதே மாதிரி தான் உமன்ஸ் டீம்ல பவுலிங்லயும் ஒரு 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்ல பட்டுருச்சு ஒரு 40+ ரன் ஆட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா அப்படின்னா இவங்கள கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அனபல் சதர்லாண்ட், இவங்களோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல எவரி மேட்ச் ஒரு விக்கெட் ஆகுது மினிமம் எடுத்துறாங்க. பேட்டிங்ல கொஞ்சம் 4th ரவுனா 5th ரவுனா வராங்க. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து பெரிய ஸ்கோர் ஆட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். அவரேஜா உங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால ஒரு விக்கெட் எடுத்தா கூட போதும். உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரி 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அனபல் சதர்லாண்ட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச்ல இருக்கு. அண்ட் தென் அலெக்சா ஹீலி ரிஸ்க் ஆப்ஷன் தான் இருந்தாலும் டியூயல் ஆப்ஷன். எதனால அப்படின்னா விக்கெட் கீப்பர் 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய கீப்பர் கேட்ச் ஸ்டெம்பிட்ஸ் நிறையவே கிடைக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர் இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஃபிளாப் ஆயிருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு 15 ரன் ஆனா கூட ஈஸியா இவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க 6 பேருமே சேஃப் ஆன ஆப்ஷன் வந்துருவாங்க. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல பிளே பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டி, இந்த 3 பிளேயருமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். ஆனா இவங்களுக்கு எதை வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்னு பவுல் பண்ணா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங்ல கொஞ்சம் மிடில் ஆர்டர்லயாச்சும் வருவாங்க. ஒரு பேட்டிங் சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். சோ இதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ஆனா இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜ் தான். சப்போஸ் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, ஃபிளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க்ல ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுவோம். நம்மளோட ரேங்கை தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இந்த 3 பிளேயர். இந்த 3 பிளேயர்ஸை நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுல அருந்ததி ரெட்டி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காங்க. விக்கெட்டே எடுக்கல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பிக் பண்ணிருக்கோம் ஒரு 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அருந்ததி ரெட்டி இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஸ்வேதா சரவத் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல 2nd டவுன் ஆர் தென் 3rd டவுன்ல உள்ள வந்துறாங்க. டாப் ஆர்டர்ல யூபி வாரியர்ஸ்ல ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா டகிலா மெக்ரா, கிரேஸ் ஹாரிஸ் எல்லாருமே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர், கொஞ்சம் அவசரப்படுவாங்க. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க. அப்போ ஸ்வேதா சரவத் உள்ள வந்து ஒரு நல்ல நாக் ஆடி ஒரு 40+ ரன் ஆட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. இவங்களை விட ரொம்ப ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா கேபி நேவ்கர் அவங்களையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டர். பட்டுருச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்ல விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க. அவங்களோட இவங்க கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் தான். ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க கேபி நேவ்கரை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சீகா பாண்டே 4 ஓவர் இவங்களுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். 3ல இருந்து ஒரு 4 ஓவர் மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்ணிடுவாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். விக்கெட் கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு 2ல இருந்து ஒரு 4 விக்கெட் வரைக்குமே கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா விக்கெட்டே கிடைக்காம கொஞ்சம் எக்கனாமியா டீசென்டா பவுல் பண்ணிட்டு போகக்கூடிய பவுலர் தான் சீகா பாண்டே. அதுவும் 3 விக்கெட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் டிஃபரன்ஷியலான பிக், ஒரு டீசென்டான பிக் இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்களை பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. இவங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெக்லானிங் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுதான் இவங்களோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா பேட்டிங்ல ஸ்கோர் ஆனா ஓகே, இல்ல அப்படின்னா இவங்க பாயிண்ட்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப கீழே வந்துருவாங்க. சோ இயர்லியா கொஞ்சம் சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 15 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியும். இவங்க ட்ரீம் டீம்ல வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 30+ ரன் ஆடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இவங்க எல்லாத்தையுமே இவங்கள நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் தீப்தி சர்மா 3 ஓவர் ஆச்சு மினிமம் பவுல் பண்ணிடுறாங்க. ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காங்க. விக்கெட் எடுக்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா ஆவரேஜா இவங்ககிட்ட இருந்து ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல கொஞ்சம் கீழே வரனால
ஒரு 18 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வராங்களா, ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் இவங்ககிட்ட இருந்து நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். சோ தீப்தி சர்மா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் சோஃபி எக்கிள்ஸ்டோன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள போல, பேட்டிங்லயே உள்ள வந்தாலும் ஒரு நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்களா, 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. மினிமம் ஒரு விக்கெட், அது எல்பி ஆவோ போல்ட் ஆவோ காட்டன் போல்ட் ஆவோ சோஃபி எக்கிள்ஸ்டோன் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஈஸியா இவங்களுமே ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சஃபாலி வர்மா லாஸ்ட் மேட்ச் செம்ம ஃபிளாப் ஆயிருந்தாங்க, இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல் சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா சஃபாலி வர்மாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா சஃபாலி வர்மா அண்ட் தென் ஜெமிமா ரோட்ரிஜஸ் இவங்க 2 பேருக்கு நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ராஜேஸ்வரி கெய்க்வாட் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ரொம்பவே உங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய பால் டர்ன் ஆகுது, பிட்ச் யூஸ் பண்ணாங்க, டர்ன் ஆகும்போது இவங்களுக்கு நல்லாவே டர்ன் ஆகிறதுனால 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் மினிமம் எவரி மேட்ச் கிடைச்சதுனால ஈஸியா இவங்களுமே ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். மிர்சானா கேப் 1, தகிலா மெக்ராத் 2, அலெக்ஸ் கேட்சி 3, கிரேஸ் ஹாரிஸ் 4, அனபல் சதர்லாண்ட் 5, அலெக்ஸ் ஹீலி 6, சோஃபி எக்கிள்ஸ்டோன் 7, மெக்லானிங் 8, தீப்தி சர்மா 9, சஃபாலி வர்மா 10. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் சஃபாலி வர்மாவை ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சஃபாலி வர்மாவை ஜெமிமா ரோட்ரிஜையும் சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ராஜேஸ்வரி கெய்க்வாட் 11, அருந்ததி ரெட்டி 12 விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்தாலும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சீகா பாண்டே 13, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், அவங்களும் லோ பர்சன்டேஜ் பிக் தான், 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்களும் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஸ்வேதா சராவத் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா இவங்க பேட்ல இருந்து ஒரு 30+ நம்ம எதிர்பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்களும் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. 14 இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர் வச்சு ஒரு 11 பிளேயர் கொண்ட ஒரு டீமை நம்ம ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது, ரீஃபண்ட் ஆயிடும். அதுவே 10 பேர் வரைக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீம் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இதுல இருந்து நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணோம். அதான் மிகப்பெரிய வேலை. அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சேஃபான ஆப்ஷன்ல மிர்சானா கேப், தகிலா மெக்ராத், அலெக்ஸ் கேப்சி இவங்க 3 பேருமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வரனால சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வருவாங்க, ஒரு நல்ல ஹிட்டர் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வரும் இவங்க பேட்ல இருந்து. அண்ட் தென் அனபல் சதரன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா பேட்டிங்ல இவங்க தான் அந்த டீமை காப்பாற்றணும். அதுல ஒரு ஆவரேஜா இவங்க 60ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரிஸ்க் இவங்க ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் அலெக்சா ஹீலி டாப் ஆர்டர்ல வரனால சேசிங்ல எப்பவுமே சூப்பரா ஆடுவாங்க. அதனால அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ இவங்களும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.